அந்த காலத்துல நாங்க புறக்காக்கு முந்தைய இந்த சந்தை இருக்கு. எனக்கு இப்போ 72 வயசு. அதுக்கு முதலே இந்த சந்தை இது. சூடா 1 கிலோ 400 ரூபா. முறால் இருக்கு கிலோ 1200. 1500. தக்காளி 300 ரூபா. கேரட்டு 500 ரூபா. கிலோ 1500 ரூபா. பாலசுப்ரமணியம் கொண்டு வர மீன் எல்லாம் பெலாலி மீன் தான். சரி சரி. மயிலட்டி பெலாலி மீன். இது கிலோ 1000, இது 1500. வியாபாரம் இப்போ கொஞ்சம் கிலோ 1000. பெரிய திருக்கி ஒன்றுண்ணே. கரைமிளகா 700 ரூபா. பாவக்காய் 500 ரூபா. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி சந்தையில் நிற்கிறோம். இன்னே பார்த்தீங்கன்னா மீன்கள் மரக்கறிகள் பழங்களில் விலைவரணம் பார்க்குறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட் அச்சுவேலி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே அச்சுவேலி சந்தை இருக்குது. எங்கள் ஆட்டோ டிரைவர் இருக்குது. அச்சுவேலி சந்தையில் நீங்களாம் கட்டாயம் வருவீங்க. ஓகே சந்தை கம்மி இல்லாமல் பாட்டா எல்லாமே ஆனால் பாட்டாக்கள் 250 ரூபா. பாட்டா 250 ரூபா. பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே இந்த சந்தைக்குள்ளே இருக்கு பாருங்க. சமம் கடைகள் எல்லாமே இந்த சந்தைக்குள்ளே இருக்கு. நாங்கள் வந்து நல்ல மரக்கறிகளை பார்த்துட்டு இப்படியே பார்ப்போம். இப்போ பாருங்கள் வந்தோடனே ஒரு வாழைப்பழ கடை இருக்கிறது. பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்கள் வெத்தில் பாக்குலாம் வச்சு கொண்டு வைக்கணும். விளாம்பழம் தேசி ஆரஞ்சு பட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் மரக்கறி சந்தை மீன் வச்சு எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒரு பார்ப்போம். நிறைய பேர் வந்து மிளக்கறிகள் வச்சு கொண்டிருக்கிறோம். வெண்டைக்கு வந்து மிளக்கறிகள் என்ன விலையென்று ஒன்றை கேட்டு அறிஞ்சு கொள்வோம். ஆனால் கத்திரிக்காய் என்ன விலை? கத்திரிக்காய் 300 ரூபா கிலோ. கரிமிளகா 700 ரூபா. பாவக்காய் 500 ரூபா. கோவா இல்லைண்ணே? கோவாயில் 40 ரூபா. தக்காளி 400 ரூபா. பைத்தங்காய் 600. மரவள்ளி 200. கேரட் 350. உருளைக்கிழங்கு 150. பீட்ரூட் 400 ரூபா. லீக்ஸ் 400 ரூபா. இப்படித்தான் இன்றைக்கு அச்சுவேலி சந்தையில் மரக்கறிகள் விலை வரும்போகுது. ஆனால் பெரியவங்க என்ன விலை? 200 ரூபா. வணக்கம். வணக்கம். ஐயா பேர் என்ன? சபா. எவ்வளோ நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? நான் ஒரு 10 வருஷம். நீங்கள் அச்சுவேலி சந்தையிலாம்? சரி சரி. என்ன மாதிரி விலையில் போகுது? உருளைக்கிழங்கு விலை? உருளைக்கிழங்கு 180 ரூபா. தக்காளி 300 ரூபா. கேரட்டு 500 ரூபா. கத்தரி 300 ரூபா. கோவா 300 ரூபா. வெங்காயம் 300 ரூபா. புடலங்க 250 ரூபா. பூசணிக்காய் 150 ரூபா. இது பச்சை தக்காளி 200 ரூபா. தக்காளி விலை 200 ரூபா. பச்சை மிளகாய் 600 ரூபா. தேசிக்காய் 150 ரூபா. எப்படி போய் இப்போ மரக்கறி விலை கூடிக்கா குறைஞ்சிருக்கா? இப்போ குறைஞ்சிட்டு. இப்போ தைப்பூசத்துக்கு பிறகு திருப்பி குறைஞ்சிட்டேண்ணே? குறைஞ்சிட்டு. சரி சரி. எப்படி போய் வியாபாரங்கள்லாம் எப்படி போகுது? வியாபாரம் இப்போ கொஞ்சம் குறைவு. இந்த சந்தை கராளமாக இருக்கோ? அச்சுவேலி சந்தை முந்தி வந்துருக்கோ? 8 வருஷம். எவ்வளோ ஆளும் பழமையானது? நாங்கள் 100 வருஷம். நீங்கள் 10 வருஷமா இங்கே வியாபாரம்? 10 வருஷம். சரி ஓகே. மரக்கறி சந்தை முடிஞ்சு வர இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது. அச்சுவேலி மீன் சந்தை. மீன் சந்தையில் நம்ம பார்ப்பாங்க வந்து ஜூட்டி பேர் ஜஃப்னா பாலா. பார்த்தீங்கன்னா நேரம் 9 மணி. நம்ம வலிக்கிட்டு பாருங்க நீலக்கால் நன்று இருக்கு.
பார்த்தீங்கன்னா நீலக்கால் நண்டு வந்து கிலோ 1000 ரூபா. நெத்தலி இருக்கு. நெத்தலி என்ன விலை? நெத்தலி இல்லையா? என்ன மீன் இது? வேறையா? என்ன விலை? நண்டு எல்லாமே உஜிரோட சும்மா பிடிச்சி கொண்டு விட்டா கீழே விட்டா ஓடு மீங்க நண்டு ஓட போய் வருது. இங்கே கனவா இருக்குது நண்டு. இது இந்த குண்டு மண்டாவா? குண்டு மண்டா என்ன விலை இது? பெரிய திருக்கி ஒன்று என்ன விலை? கிலோ 500 ரூபா. இங்கே சூடை 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 வந்து கிலோ 300 ரூபா. இன்னும் சந்தை ஃபுல்லாக கூட இருப்பாங்க. இன்னும் இடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 9-10 மணி ஆக முடியும் ஃபுல்லாக சந்தை கூட. இது கிளங்கட்டியோமா? கிளங்கட்டி இறால் இருக்கு. என்ன கிளங்கட்டி? 2400 ரூபா. கனவா இருக்குது. நண்டு காரல் சூடன விலை? என்ன விலை செப்பலி? செப்பலி இதுல மாதிரி சரி ஓகே. இதுல நீங்க மீன் வாங்கிட்டு இதுல வந்து வெட்டுறது வெட்டி வாங்கிட்டு போகலாம். வந்து மீன் வெட்ட தாக்கல் இருக்கணும் கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகலாம். என்ன மீன் நாளி வாய்ப்ப சொல்றது 1500 2000 சொல்லலாம். சரி சரி வாங்கிட்டு நீங்க அப்படி கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகலாம். இதுல நீலக்கால் நண்டு இருக்கு. ஆனா என்ன நண்டு? நண்டன்னா கிலோவா இருந்தால் 1300. இறால் பெரிய இறால் கிலோவா இருந்தால் 2000. இது கிலோவா இருந்தால் 1800. இது கலங்கட்டி தரேன். ஓ கலங்கட்டி இறால் அண்ணா நாங்க தரன் இறால் எல்லாம் கலங்கட்டி இறால் கிலோவா இருந்தால் 2000 போட்டு தரேன். சரி 1/4 கிலோ 600 விற்கிற கிலோ 2000. இது 1/4 கிலோ 500 விற்கிறது கிலோ 1800. சூடா 1 கிலோ 400 ரூபா. முரால் இருக்கு கிலோ 1200. இது பலாலியில வீசுறது கயல் மீன். கயல் ஓ வீசுறது கிலோ 1000. ரைட் ரைட். அது மாதிரி பெரிய திருக்கி ஒன்று பங்கு திருக்கி ஒன்று வட்டி வச்சுக்கிட்டாக்கு கிலோ 800 ரூபா. 1 கிலோ திருக்கி 800. அங்கே இது சுறா இருக்குண்ணா. சுறா 1500 ரூபா கிலோ. சுறா இல்லோ இல்ல மற்ற சுறா தான் கிலோ 1500. ரைட் ரைட். ஒட்டி இருக்கு கிலோ 600 ரூபா. ஒட்டி மீனா 1200 ரூபா கிலோ. இங்கே பெரிய என்ன விலை? முரலன்னா 1200 கிலோ. அண்ணா வந்து எவ்வளோ யாரும் தெரியும் மில்லி யாரும்? கிட்டத்தட்ட 8 வருஷம் அண்ணா. இங்கே முதல்ல இந்த யாரும்? ஓ முதல் நெல்லியடியில செய்த நான் பரத்துறையில செய்து இப்ப இடம்பெயர்ந்து வந்து பலாலியில இருக்கிறேன். 5 வருஷத்துல 8 வருஷம் இருக்கீங்களா? 5 வருஷத்துல இருக்கு. முழு மீனும் கொண்டு வர மீன் எல்லாம் பலாலி மீன் தான். சரி சரி. மயிலட்டி பலாலி மீன். எப்படி மீன் விலை எப்படி ஏத்தமா இருக்கமா? ஓ இப்போ கொஞ்சம் ஏத்தம். என்னன்னா கடல்ல கொஞ்சம் நீர்வாட பிரச்சனையால மீன் கொஞ்சம் இப்ப ஏத்தம். மற்றபடி ஓகே. பலாலியில இடங்கள் ஃபுல்லா விட்டாங்களா? இல்ல இல்ல விட இல்ல. அந்த விட்டாச்சு. வெங்கட இடம் எல்லாம் விட்டாச்சு. நம்ம அம்மாக்கள் ஏரியாவில் கொஞ்சம் விட இல்லை. சரி சரி ஓகே சந்தீப். ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளறு மீன் வந்து பங்கு போட்டுக்கார். கிலோ வந்து கிலோ 1500 ரூபா. பாறை என்ன விலை? பாறை வந்து கிலோ 2000 ரூபா. வாழை மீன் வாழை மீன் விலை? வாழை வந்து கிலோ 1500 ரூபா. இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அச்சுவேலி சந்தையில வந்து மாதிரி வேலைக்கு பாருங்க. இங்க பாருங்க நண்டு நண்டு வலிக்கு எவ்வளோ
இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தக்குள்ளேயே கோழி இறைச்சி கடை மாட்டு கடை எல்லாமே இருக்குது. மாட்டு கடை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து கிலோ 2500 ரூபாயாம். பாருங்க மரக்கிழங்கு 150 ரூபா. இதுவும் இருக்கு, வெங்காயத்தாளும் இருக்குது. வெங்காயத்தா ரைட். சரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மரக்கறிகள் இருக்குது. சும்மா இருந்தாலும் ஓட வைக்கிறீங்க. என்ன வாழைக்காய்? என்ன வாழைக்காய் வந்து 150 ரூபா. நிறைய வாழைக்காய் வச்சு நிறைய விட்டு கொண்டு ஐயா. அப்படிங்க என்ன விலையாக்கு? பாலசுப்ரமணியம். நீங்கள் ஜாபம் செய்றீங்களா டிக்கி பண்ணி? சும்மா. ரைட். கீரை இல்லைண்ணா? 100 ரூபா போகுதுண்ணே. மற்ற உடம்பு இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பிரண்டை இருக்கு. என்ன பிரண்டை? இது 200 கிலோ, 1 கிலோ. ரைட். போஞ்சி கொஞ்சம் என்ன 400 ரூபா கிலோ. நீங்கள் எவ்வளோ வியாபாரம் செய்றீங்க? வந்து 5 வருஷம். 5 வருஷம். எப்படி போகுது வியாபாரங்கள்? பரவாயில்ல. மரக்கறி விலை எப்படி இப்போ என்ன ஏற்றமா ரக்கமா? தைப்பூசத்துக்கு பிறகு என்ன மாதிரி குறைஞ்சிருக்கு? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது. தேங்காய் வந்து 160 ரூபா. இது 120. ரைட் ரைட்டா. பார்த்தீங்கன்னா உள்ளி, உப்பு, புளி, பருப்புன்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு அம்மா இதில் வந்து விற்று கொண்டு இருப்பாங்க. இந்த அச்சுவேலி சார்ந்த உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. பல கடைகள் மற்ற எல்லாமே நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வாளி, புட்டுக்குழல், இந்த சின்ன ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சின்ன வாளின்னு இல்லைண்ணா? 100 ரூபா. மற்ற அதுக்கடுத்தது 150 ரூபா. 100 ரூபா 150 வண்டி ஒவ்வொரு சைஸ்லையுமே வாளிகள், மற்ற புட்டுக்குழல், சிலர் பாத்திரங்கள், ப்ரஷ்கள், சகல ஃபேன்சி ஐட்டம், கிளிப், என்ன டோவி கிளிப்பு, தேயிலவாடி ஆக்சுவலி சந்தைக்குள்ளேயே ஒரு சின்ன கடை. அதில் வந்து தேவையான ஃபேன்ஸ் ஐட்டங்கள், இந்த கவரிங் ஐட்டங்கள், சகல ரிங் போத்தல், இல்லை க்ரீம் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஹெட் பேண்ட், ஸ்லைடு, அது எல்லாமே கிளிப்புகள் சகலமே இருக்குது. என்னுடைய சந்தைக்குள்ளே இடத்த வந்தீங்கன்னா இதில் வந்து சின்ன எல்லா உடுப்பு எல்லாம் வச்சு கொண்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் இருப்பாருங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து இது வந்து 1500 ரூபா. அதுமாதிரி ரன்னிங் ஷோர்ட்ஸுகள், பட்டிக் சட்டைகள், கவுன்கள் எல்லாமே இருக்குது இதுலேயே. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாட பேர் என்ன? என்ன பேர்? செல்வராஜா. எவ்வளோ மணி இதுக்கு வியாபாரம் செய்றீங்க நீங்கள்? வந்து வியாபாரம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வியாபாரம் தான். இங்கே அஜுவலி அச்சுவலிகளே வெளி மாவட்டங்கள் எல்லாம் போடுறது. இப்போ அச்சுவலிக்கு வந்து இப்போ கொஞ்ச நாள் தான். சரி சரி. சந்தை எவ்வளோ இருக்குது சந்தை? அந்த காலத்தில் நாங்கள் புறக்காக்கு முந்தைய இந்த சந்தை இருக்கு. ரைட். எனக்கு இப்போ 72 வயசு. அதுக்கு முதலே இந்த சந்தை என்ன மாதிரி தேங்காய் என்ன விலை போய்? இப்போ தேங்காயில் உருவாள் ஒரு 120, 140, ஒரு 130. பார்த்தீங்கன்னா ஐயா வெத்தில பார்க்க சொல்லலாம். வெத்தில இல்லை மாதிரி வெத்திலையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்போம் கூறு வெத்தில. சரி சரி. வாழைப்பழம் கிலோ 100 ரூபா. இதெல்லாம் எவ்வளோ கதலி என்ன விலை? இதெல்லாம் 100 ரூபா. கதலி 120 ரூபா. இப்போ எப்படி போகுது வியாபாரங்கள் இங்கே உங்களுக்கு? வியாபாரங்கள் இங்கே இப்போ கொஞ்சம் இந்த யுத்தத்து பிறகு இப்போ சரியான இது. இந்த சந்தை அவ்வளவு சீரில்லை. சாமான் வார குறைவு. முந்தி நல்லா ஓடினது. இப்போ அஜ்வலி தான் நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் இதாக போச்சுது. இப்போ ஒரு 12 மணியோட சரம் இங்கே இதான ஏதாவது தினம் என்றால்
வருஷங்கள் சித்திரப்புறப்பு தீபாவளி என்றால் பின்னேறம் வரையும் வியாபாரம் செய்யலாம். சரி சரி. பார்த்தீங்கன்னா ஐயா என்ன மாதிரி பிள்ளாப்பழம் என்ன விலை? பிள்ளாப்பழம் 1000. பார்த்தீங்கன்னா பிள்ளாப்பழம் சீசன் முடிஞ்சுது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்த பிள்ளாப்பழம் இருக்குது. பிள்ளாப்பழம் வந்து 1000 ரூபாயா. என்ன சந்தைக்குள்ளேயே ஒரு சாப்பாடு கடை இருக்குது, பல்சர கடை, உடுப்பு கடை, சகலதுமே இதில் இருக்குது பாருங்க. அப்படியே வந்து சில்வர் பாத்திரங்கள், பேண்ட் ஷர்ட்டுங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியே வந்து 3 பரிசு கிடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே இருக்குது. 5030. பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய பரிசு கடையிலும் இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் மரக்கறி, நான் இன்றைக்கு காரமிளகாய், தக்காளி, கீரை எல்லாம் மாட்டிக்கிறேன். ஓகே, இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.